மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, இந்த டூத் பிரஷ் எப்படி யூஸ் பண்றது அப்படிதான் பார்க்க போறோம். நிறைய பேர் பாருங்க, இந்த பல்லு எப்படி தேய்க்கிறது மேடம், டூத் பிரஷ் என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை நம்ம மாத்தலாம், டூத் பிரஷ் எப்படி வச்சு பல் தேய்க்கணும், இப்படி பல கேள்விகள் கேட்க தான் செய்யறாங்க. அதே மாதிரி கேவிட்டிஸ் இருக்கு அப்படின்னா நம்ம லவங்கம் வைக்க சொல்றாங்களே மேடம், அதாவது கேவிட்டிஸ்னா பல் சொத்தை இருக்குன்னு லவங்கம் வைக்க சொல்றாங்களே மேடம், அதெல்லாம் உண்மையாவே பெனிஃபிஷியலா இருக்குமா? இப்படி பல கேள்விகள் இருக்குங்க. அந்த பல கேள்விகளுக்கும் தீர்வு சொல்லும் விதமா இந்த பதிவை நம்ம உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் டூத் பிரஷ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டூத் பிரஷ் நிறைய பேருக்கு பழக்கம் இருக்குங்க. நானே நிறைய பேர்கிட்ட பார்த்திருக்கேன். அவங்க பல்லு தேய்க்கிற பிரஷ் ஃபர்ஸ்ட் விஷயம் ஹார்டா வாங்குவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ரொம்ப நாள் வருமா அப்படி ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஹார்ட் பிரஷ் வாங்குறது அப்படின்றது மாத்திக்கோங்க. நம்ம டூத் பிரஷ் வாங்கும்போது சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்க பிரஷ் தான் வாங்கணும். அகைன் இப்ப நல்ல கொஞ்சம் ஒரு வசதியான வீட்டு பிள்ளைங்களா கேட்கும், மேடம் இந்த பேட்டரி ஆப்ரேட்டர் டூத் பிரஷ் நாங்க யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணுங்க, அது உங்களோட ஆப்ஷன் தான். ஏன்னா அது ஈஸியா தேய்ச்சி கொடுக்கும் பல்ல. அதனால அதுலயும் பாத்தீங்கன்னா சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்கிறதா வாங்கணும். ஓகேங்களா? அந்த சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்கிறது வாங்குங்க. அதே மாதிரி நிறைய பேர் டூத் பிரஷ் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வாந்தி வந்துடும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நல்லா தலைவிரிச்சு போயிருக்கும். அந்த பிரஷ்னோட அந்த கீழே இருக்க பிளாஸ்டிக் நல்லா தெரியும். தேய்க்கும் போது அது மொத்தம் தலைவிரிச்சு தேஞ்சே போயிருக்கும் அந்த பிரிசில்ஸ்ல. அதை அப்படியே தேய்ப்பாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப தப்புங்க. அப்படி தேய்க்க கூடாது. நம்ம டூத் பிரஷ் லைட்டா தலை விரிக்குது அப்படின்னும் போதே அதை தூக்கி போட்டுட்டு வேற வாங்கிக்கணும். அப்ப அதிகபட்சம் 2 மாசம், ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் ரொம்ப சாஃப்டா தேய்ப்போம் 3 மாசம், அவ்வளவுதான். அதுக்கு மேல கண்டிப்பா டூத் பிரஷ் மாத்திக்கோங்க. அதே மாதிரி சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்கிறதா வாங்கிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து சிலர் கேட்கறது உண்டு, மேடம் இந்த டூத் பிரஷ் நம்ம தேய்க்கிறோம் பாத்தீங்களா, அப்ப ஈறுகள்லாம் தேய்ச்சி கொடுக்கணுமா? கண்டிப்பா ஈறுகளை தேய்ச்சி கொடுக்கணும். ஆனா பிரஷ் வச்சு தேய்க்க கூடாதுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈறுகளை தேய்ச்சி கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்பு, நம்ம தூள் உப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த தூள் உப்பு கொஞ்சம் கையில வச்சுக்கணும். வச்சுட்டு பல்லுனோட ஈறுகள் மேல நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கூடாது. லைட்டா அப்படியே தேய்ச்சி கொடுக்கும்போது நீரா நாக்குல வரும். அந்த நீரை துப்பிடணும். இந்த மாதிரி கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மவுத் வாஷ். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்ல பல்லு தேய்ச்சி ஒரே முறை கொஞ்சமா தண்ணி குடிப்பாங்க. தண்ணி வாயில போட்டு வக்குன்னு கொப்பளிச்சு அப்படியே துப்பிடுவாங்க. 2வது முறை 3வது முறை வாய் கொப்பளிக்கவே மாட்டாங்க. அவங்களோட அந்த டூத் பேஸ்டோட அந்த ஸ்மெல்லும் அதனோட டேஸ்டும் வாயில அப்படியே நிற்கும். அது கூடாதுங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் பேஸ்ட் டூத் பேஸ்டா யூஸ் பண்ணா மேபி அது அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்ப கூட அது அக்செப்டபிள் கிடையாது. காக்லிங் அப்படின்றது வாய் அட்லீஸ்ட் 3ல இருந்து 5 முறை நல்ல தண்ணி போட்டு நல்லா காகுல் பண்ணி துப்புங்க. அந்த வாயில டூத் பேஸ்டோட டேஸ்டும் தெரியக்கூடாது, ஸ்மெல்லும் தெரியக்கூடாது. எய்தர் இட் இஸ் ஹெர்பல் ஆர் கெமிக்கல், தட் டசன்ட் மேட்டர். அதாவது ஹெர்பலா இருந்தாலும் நீங்க அப்படிதான் பண்ணணும். ஓகேங்களா? இது 3வது விஷயம். அதுக்கு அடுத்து நிறைய பேர் இப்ப கேக்குறாங்க பாத்தீங்களா, இந்த பல்லு சொத்தை கேவிட்டி இருக்குங்க மேடம், அந்த கேவிட்டிக்கு நாங்க லவங்கம் வைக்கலாமா, ஹெல்ப் பண்ணுமா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. ஏன், எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாருங்க. அந்த லவங்கத்துல யூஜினோல் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்கு. அந்த மூலக்கூறினோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி. எங்க ரணம், வலி எது இருந்துச்சுனாலும் அதை குறைக்கக்கூடிய தன்மை அந்த யூஜினால் அப்படின்றதுக்கு உண்டு. ஆனா இதுல ஒரு டிராபேக் இருக்கு. என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேஷண்ட்ஸ் பல்லுக்குள்ள ஒரு சொத்தை இருக்கும், ஒரு கேவிட்டி இருக்கும். அது ஓட்ட மாதிரியே இருக்கும். அதுல லவங்கத்தை சொருகி வச்சிருப்பாங்க, மறந்துட்டு இருப்பாங்க. அதுவே கெட்டு போய் அதுவே இந்த சொத்தையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்ப நீங்க பெஸ்ட் லவங்கம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம மருந்து கடையில போங்க. அதாவது நாட்டு மருந்து கடையில போட்டீங்கன்னா லவங்கம் எண்ணெய் அப்படின்னு ஒண்ணு விற்பாங்க. அந்த லவங்க எண்ணெயை வாங்கிட்டு காட்டன்ல வச்சு அந்த இடத்துல வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா கடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து போட்டுருங்க. இது ரொம்பவே எஃபிகசியா இருக்கும். ஓகேங்களா? அகைன் ஒரு சிலருக்கு பாருங்க, வாய் பயங்கர ஸ்மெல் வருது மேடம். நான் பேசினா எங்க எதிர்க்க பேசுறவங்க சொல்றாங்க, என்னப்பா பயங்கரமா வாய் நாத்த அடிக்குது, குடல்ல புண்ணு இருக்கா பாருப்பா. அதே மாதிரி வாய் இவ்வளவு ஸ்மெல் அடிக்கிறதுனால மவுத் வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணுப்பா ரெகுலரா அப்படின்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க மேடம். எங்களுக்கு இந்த கெமிக்கல் மவுத் வாஷ் எல்லாம் யூஸ் பண்றதுல அவ்வளோ ஒரு நாட்டம் இல்லை, அவ்வளோ ஒரு இஷ்டம் இல்லை. நாங்க ஹெர்பல் மவுத் வாஷ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணோம், ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது உண்டு. நீங்களும் அப்படி கேட்குறீங்களா? அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் பெருசா நம்ம செய்ய வேணாங்க. நல்லா 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. கல்லுப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி லவங்கம் ஒரு 6 லவங்கம், ஏலக்காய் ஒரு 4 போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு 1.5 கிளாஸ் ஆன பின்னாடி அதை வடிகட்டி
பாட்டில்ல போட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு மூடி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. ஓகேங்களா? எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மவுத் வாஷ் பண்ணணும், அதாவது வாய் ஸ்மெல் வருது அப்படின்னு தோணுதோ, எங்கள கேட்டா ஒரு நாளைக்கு 3 முறை மவுத் வாஷ் அப்படின்றது பண்ண சொல்லுவோம். அது எப்படின்னா, அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா இவ்வளோ ஊத்திட்டு, கூட கொஞ்சம் சாதா தண்ணி போட்டு வாய் நல்லா காகல் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷம், 5 நிமிஷம் காகல் பண்ணிட்டு, நல்லா காகல் பண்ணிட்ட பின்னாடி அத வந்து துப்பணும். இந்த மாரி 3 முறை. ஒரு நாளைக்கு 3 முறை. காலையில 11 மணிக்கு ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை, நைட் ஒரு முறை. இந்த மாதிரி பண்ணும்போது, நாளடைவில ஒரு நாளைக்கு ஒரே முறை காகல் பண்ணா போதும். உங்க வாய் ஸ்மெல் அப்படின்றது காணாமயே போயிடும். ஓகேங்களா? ஸோ, இத்தன விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும். ஓரல் ஹைஜீன் அப்படின்னும் போது, நெறைய பேருக்கு வந்து பாருங்க, இந்த வாய் சுத்தி நல்ல புண்ணு இருக்கும். இந்த டங்ல வந்து பிளிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேருக்கு அத நான் பார்த்திருக்கேன். டங்ல பிளிஸ்டர்ஸ். அந்த பிளிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இந்த டங்குன்னும் போது தான் ஞாபகம் வருது. என்னன்னா, நெறைய பேர் வந்து பேசுவாங்க. நாக்கு காமிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் வந்துரும். ரீசன் என்ன அப்டின்னீங்களான்னா, அந்த நாக்க பாக்க நம்மளுக்கு பொறுக்காது. அப்படி இருக்கும். நாக்கு இருக்குன்னா, அந்த நாக்குக்கு மேல இவ்ளோ லேயர்ல திக்கா கோட்டிங் ஆயிட்டு இருக்கும். அதாவது அந்த மஞ்சள் கலர் கீரை சாப்பிட்டுருந்தாங்கன்னா, கீரை கோட்டிங், மஞ்சள் கலர் கோட்டிங், ஒயிட் கோட்டிங் இப்படி பயங்கரமா இருக்கும். இந்த மாரி கோட்டிங்லாம் கண்டிப்பா இருக்கக்கூடாதுங்க. இது வந்து உங்க டேஸ்ட் பட்ஸ வந்து அதனோட ஒரு ஆக்டிவிட்டிய வந்து அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். அந்த டேஸ்ட்னோடத வந்து நீங்க முழுசும் அனுபவிச்சு சாப்பிட முடியாது. இந்த அளவுக்கு உங்க டங்ல கோட்டிங் இருந்துச்சுன்னா. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு டங் கிளீனர் வச்சு டெய்லி டங்க கிளீன் பண்ணணும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நீங்க டெய்லியே ஃபாலோ பண்ணணும். நம்மில் நெறைய பேர் மறந்த ஒரு விஷயம். கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நம்ம நாக்குல இருக்க பிளிஸ்டர்ஸ்க்கு போலாம். நாக்குல வந்து வாய் புண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வாய் புண்ணு, இந்த கார்னர்ஸ்ல வரும் எச்சி புண்ணு, இந்த சூட்டுனால வர புண்ணு அப்டின்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, அது பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சினால வர்றது தான் இந்த ஓரல் அல்சர்ஸ். மெயின் ரீசன் அது. ஓகேங்களா? அதிகப்படியான பாடி ஹீட்டும் ரீசன். ஓகே. இந்த ஓரல் அல்சர்ஸ் நெறைய இருக்கு. இதுக்கு என்னங்க பண்ணலாம்? பெஸ்ட் ஹோம் ரெமெடி எது? ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப ஈசியஸ்ட் ஹோம் ரெமெடி என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, தேங்காய் பால். டெய்லியே வந்து அதாவது ஒரு 3லருந்து 5 நாள் நீங்க எடுத்தீங்கன்னா போதுமானது. ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. 2ஆ உடைச்சிடுங்க. ஒரு மூடி தேங்காவ மிக்ஸியில போட்டு நல்லா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சீங்களான்னா இவ்ளூண்டு பால் வரும். அதாவது ஒரு 60 எம்எல் அதுவே ஜாஸ்தி. ரொம்ப கம்மியா வரும். அந்த பால நீங்க வெறும் வயித்துல டெய்லி ஒரு 3லருந்து 5 நாள் குடிச்சு வர, அந்த ஓரல் அல்சர்ஸ் அப்படின்றது இருந்த இடமே தெரியாம போயிடுங்க. கூட உங்க பாடி ஹீட்ட மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. தண்ணி 3 லிட்டர் குடிச்சுக்கோங்க. இவ்ளோ விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களான்னா, உங்களோட ஓரல் கேவிட்டி அப்படின்றது சூப்பரா இருக்குங்க. நல்ல ஹைஜீனிக்கா இருக்கு. அப்படின்னு உங்க டென்டிஸ்டே சொல்லுவாரு. ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.